பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் இலங்கை நடுநிலை கொள்கையை பின்பற்றும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் ஈரானிய கப்பல் தொடர்பான சூழ்நிலை குறித்து உரையாற்றிய ஜனாதிபதி, ஈரானிய கப்பலான ஐரிஸ் புஷேரின் குழுவினர் கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்படுவார்கள் என்றார். பின்னர் கப்பல் திரிகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும், கப்பலில் உள்ள 208 பணியாளர்களை கொழும்புக்கு பாதுகாப்பாக கொண்டுவர இலங்கை கடற்படை ஏற்பாடுகள் செய்யும் என்றும் அவர் கூறினார். ஈரானிய கப்பலில் 300 குழந்தைகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகளையும் ஜனாதிபதி நிராகரித்தார். அந்த தகவல் தவறானது என்று கூறினார். அனைத்து தரப்பினரும் தற்போதைய சூழ்நிலையை குறுகிய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அவர் வலியுறுத்தினார். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பொறுப்பான நடத்தையின் அவசியத்தை வலியுறுத்தினார்.